யூரின் போகிறது பிளாக் இருந்தாலே அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு ஏற்கனவே ஓவர்ஃப்ளோன்னு சொல்லிட்டு யூரின் போகிற பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆகுது வந்து விட்டு விட்டு வர மாதிரி இருக்கிறனால என்ன ஆகுது, அவங்களால சரியாக யூரினை எம்டி பண்ண முடியல. ஸோ யூரின் மிச்சம் இருக்குது, அளவுக்கு மீறி யூரின் மிச்சம் இருக்குது. ஸோ அவங்க எப்போ போல தண்ணிலாம் குடிச்சுன்னு தான் இருப்பாங்க, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்? ஸோ தாகம் இருக்கிறவங்க தண்ணி குடிச்சு தானே ஆகணும். ஸோ அதுக்கு யூரினில் அந்த பிளாடர் ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் ஓரளவுக்கு மேலே அதாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சிக்காமல் சரி இன்கான்டென்ஸுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு ஒன்றா டைப்பர் போடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இது கிளிப்பு மாதிரி சில பேர்லாம் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஈவன் இது வந்து குழந்தைகளுக்கு கூட நடக்கலாம். அது அவங்களால சொல்ல முடியல, பட் அது யூரின் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், குழந்தை தானே அவனுக்கு இன்னும் கண்ட்ரோல் பண்ண தெரியல, யூரின் வருதுன்னு சொல்ல தெரியல அதனால. பட் அது சில சமயம் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அது வந்து யூரின் பாதை சரியாக இல்லை, யூரின் சரியாக போக முடியல, அதனால யூரின் மிச்சம் ஆகுது. அண்ட் அப்புறம் திருப்பி நம்ம யூரின் தண்ணி குடிக்க கூட யூரின் ஃபுல்லாகி வெளியில் லீக் ஆகுது. அது இப்போ எப்படி நார்மலாக நடக்கிறதோ தண்ணி பக்கெட் அதே சேம் பாலிசி தான்.